வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜமால்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நம் நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை ஆரம்பத்து 2014 ஆட்சிக்கு வரும்போது பிஜேபி சொன்னாங்க, அண்டை நாடுகளே முதலில் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை உலக அரங்கே கொடுத்தாரு. பாகிஸ்தான் கூட நெருக்கமாக நாம் நடந்து கொள்வோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் உலகமே ஒரே குடும்பம் அப்படின்லாம் நிறைய டைலாக் பேசுறாங்க. பொதுவாகவே அது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வாய் சவடால் தான். 5 நிமிஷம் பிரயோஜனம் இல்லைங்க. இந்தியாவிலையும் தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு வெளி உலகத்திலையும் தெரிஞ்சு போச்சு. அதற்கு இப்போ நடந்த வங்கதேச பிரச்சனை வெளிச்சம் போட்டு காட்டி விட்டார். ஷேக் ஹசீனா மாணவ போராட்டத்தால் ஓடி ஒளிந்து கொள்வதற்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு புறா கூடு மாதிரி தஞ்சம் கொடுத்திருக்கிறது. ஓடி வந்தா தஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதனால வங்கதேசம் இன்னைக்கு நமக்கு எதிரியாக போய்விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமாக தெரியுது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய கலீதா ஜியா, அந்த அம்மா தான் ஹாலிதா ஜியா. அந்த அம்மா ஆட்சியில் இருக்கிறப்ப இந்திய பொருட்களே வாங்கக்கூடாது என்று மக்களுக்கு பரப்பிய. இப்போ ஒரு இடைக்கால அரசு உட்கார்ந்து இருக்கு, முகமது யூனுஸ் உட்கார்ந்து இருக்காரு. இருந்தாலும் அது ஒரு நிரந்தரமாக சொல்ல முடியாது. அடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஹாலிதா ஜியா தான் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமா இருக்கு. எப்படியோ அவர் வந்தார் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை ஆக்கி கொள்வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பொதுவா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சமயத்துல பாகிஸ்தான நாங்கள் உறவு கொள்வோம் அப்படிங்கிற பிஜேபி அரசு இன்னைக்கு பாகிஸ்தானுடைய எந்த அளவுக்கு உறவாக இருக்கிறார் என்பது நாரி போன விஷயம். அவர்கள் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது அவர்கள் வெளி பல தவறுகள் இருந்தாலும் இவருடைய ஒரு வெளியுறவு கொள்கை நம்முடைய இந்திய நாட்டினுடைய வெளியுறவு இன்னும் சரியாக நிர்மாணிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல். அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட நாடுகளை நாம் பகைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிஜேபி அரசால் அப்படிங்கிறதும் கண்கூட தெரியுது. பொதுவாகவே ஹலிதா ஜியா வங்கதேசத்தை அடுத்து வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் பகிரங்கமா போகக்கூடிய சமயத்துல நட்பாக இருந்து அது ஒண்ணுதான் வங்கதேசம். ஹசீனா விரட்டப்பட்டார். இன்னைக்கு அவர் நட்பாக இருந்த ஒரு காரணத்தால் இந்தியாவில் தஞ்சம் புகுத்தப்பட்டார். நீ எப்படி ஹலிதா ஜியாவுக்கு ஆதரவு தரலாம், அவரை தஞ்சம் புக வைக்கலாம், அவருக்கு ஆதரவாக செயல்படாமல் சொல்லி இன்னைக்கு வங்கதேசம் மக்கள் அங்கு இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வரக்கூடிய சமயத்துல உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அது இந்தியாவில் இருந்து அங்கு சென்ற இஸ்லாமியர்களாகட்டும், இந்துக்களாகட்டும், கிறிஸ்துவர்களாகட்டும் தாக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆனால் அதையும் மீறி வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள், மதம் கடந்து இந்தியர்கள் அங்கு தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் உண்மையிலேயே மனசுக்கு நெருடலாக இருந்து விட்டது. அதன் அடிப்படையில் வங்கதேசமும் ஹசீனா ஓடுற வரைக்கும் ஆதரவாக இருந்தது. இன்னைக்கு அதுவும் எதிர்ப்பாக மாறிவிட்டது. வங்கதேச மக்கள் இன்னைக்கு எதிர்ப்பாக இந்தியாவுக்கு எதிர்ப்பாக மாறிவிட்டார்கள். அதே விட 2020 கல்வான் மோதல், அதன் அடிப்படையில சீனா நம்ம இன்னைக்கும் ஒரு மாறுகன் போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தை. அது மாதிரி பச்சைகன் வைக்காமல் எல்லை பகுதியில் எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணலாம் அப்படி இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில் சீனாவும் நமக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல். அதே நேரத்தில் புல்வாமா தாக்குதல், காஷ்மீர் சிறப்பு கொடுத்த அதுக்கு அந்தஸ்து கொடுத்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்த வகையில பாகிஸ்தானும் நமக்கு இன்னைக்கு ஆதரவாக இல்லை, எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கு. என்னைக்கு என்னடா நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த எல்லை பகுதி ஆக்கிரமிப்பதற்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான். அதே மாதிரி மாலத்தீவு ஒரு குட்டி தீவு, அது நம்மை மதிக்காமல் இருந்து கொண்டிருக்கு. அங்க இன்னைக்கு முகமது மொய்சு அப்படிங்கிறவர் இன்னைக்கு அதிபரா புதுசா பதவி ஏற்றிருக்காரு. பொதுவாகவே மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் யாரு அதிபராக பதவி ஏற்ற முதல் பயணமாக இந்தியாவுக்கு வருவதை கலாச்சாரமாக வைத்திருந்தார்கள். இன்னைக்கு முகமது மொய்சுங்கிறவர் பதவி ஏற்றதுக்கு பின்னால நேரம் என்ன பண்ணிட்டாரு,
துருக்கிக்கு அரேபிய நாடுகளுக்கும் போறார், இந்தியாவுக்கு வரவே இல்லை. அதையெல்லாம் விட இந்திய ராணுவத்தை நீங்க விலக்கி கொள்ளுங்க சொல்லிவிட்டு அது ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அங்கிருந்து. அதே வேற அவர் சொன்னார் முகமது மொய்சு. அதன் அடிப்படையில் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு இல்லை, இந்தியாவுக்கு எதிராக ஒரு குட்டி தீவு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான உண்மை. அதன் அடிப்படையில வந்து மோடியை விடல, இந்த லட்சத்தீவுக்கு கூட போட்டோ ஷூட் எடுத்து எல்லாம் வந்து மாலத்தீவுக்கு சுற்றுலா பயணம் போகாதீங்க, லட்சத்தீவுக்கு வாங்க அப்படிங்கிறதையும் மறைமுகமா எல்லாம் பகிரங்கமாவே சொல்லிட்டார். அதன் அடிப்படையில நட்பா இருந்த வரைக்கும் நட்பா இருந்த மாலத்தீவு இன்னைக்கு வந்து நமக்கு எதிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது, ஆதரவாக இல்லை. மிகப்பெரிய எதிர்ப்புக்கு வராவிட்டாலும் கூட ஆதரவாக தன்னுடைய செயல்பாடின் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு கண்கூடா தெரியும். அதே மாதிரி நேபாளம் எல்லை பிரச்சனை. ஆமா, அது குறிப்பிட்ட ஒரு 100 ரூபாய் நோட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நம்முடைய இந்திய எல்லையை சேர்த்தே வந்து அவங்க வந்து வரைபடமா போட்டிருக்காங்க. உலகத்திலே வந்து இந்து நாடு அப்படின்னு நேபாளம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஆதரவு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். காரணம் என்ன? நம்முடைய பிஜேபி அரசினுடைய வெளியுறவு கொள்கை படுதோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. எல்லாமே வந்து இந்து சம்பந்தப்பட்ட வகையில ஒற்றுமை இல்லை. அதே நேரத்துல வந்து நாடுங்கிற கான்செப்ட்ல நேபாளம் மதத்தை பார்க்கவில்லை, தன் நாட்டை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற சமயத்துல மோடியை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டா என்னதான் இருந்தாலுமே சரி, நேபாளம் அது ஒப்புக்கொள்வதாக இல்லை, ஆதரவாக இருந்தாலும் ஒப்புக்கொள்வதாக இல்லை அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மியான்மர் இந்தியாவுக்கு அங்க ராணுவ ஆட்சி நடத்திட்டு இருக்கு, ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கு. அதன் அடிப்படையில வந்து பலவிதமான ஒரு கொள்கை சம்பந்தப்பட்ட பிடிப்பு இல்லாத மியான்மர் நமக்கு இன்னைக்கு ஆதரவு இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஆப்கானிஸ்தான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தாலிபான் ஆட்சி. ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா வந்து எவ்வளவோ செஞ்சிருக்கு, தாலிபான் வந்தாங்க ஒண்ணுமே பயன் இல்லாம போச்சு. அவ்வளவு தூரம் வழிய சென்று ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா உதவியது. அனைத்து உதவிகளுமே இன்னைக்கு வந்து 1% கூட நமக்கு ஆதரவு இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே அடிப்படையில் அடுத்தது இலங்கையில திடீர்னு இந்த ஹசீனா விரட்டின மாதிரி ராஜபக்சே விரட்டினாங்க மக்கள். அதன் அடிப்படையில் பொருளாதார சீரழிஞ்சு போச்சு. நம்ம தான் தூக்கி நிறுத்தணும், சும்மா சொல்லக்கூட மோடி அரசு தூக்கி நிறுத்திச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டும் இலங்கைக்கு வந்து நட்புறவா இருந்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி வந்து மிகப்பெரிய வகையில பார்க்கின்ற போது அது நம்ம பகைத்து கொண்ட ஏகப்பட்ட விஷயம். இதையெல்லாம் விட ஒரு வித்தியாசமான ஒரு நட்பாக பூடான சொல்லுவாங்க. பூடான் வந்து நமக்கு என்னைக்குமே ஆதரவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில வந்து இந்திய எல்லையில வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அபாயம் சூழ்ந்து இருக்கு. வங்கதேசமும் வடகிழக்குல இருக்கிறதுனால அச்சுறுத்தலா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பிஜேபியினுடைய ஒழுங்கற்ற மற்றபடி சரியில்லாத வெளியுறவு கொள்கை தான் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கு. அது இன்னைக்கு வந்து படுதோல்வி ஆகிவிட்டது. இந்தியாவை அவர்கள் நிர்மாணிக்க முடியவில்லை. ஏகப்பட்ட பிரச்சனை இந்தியாவிலே, மணிப்பூர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மற்றபடி திடீர்னு பண மதிப்பிழப்பு செய்த பிரச்சனை, இந்திய இஸ்லாமியர்களை வற்புறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட மதவாதம் தான் அவங்க கையில் எடுக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவுக்குள்ளேயே வந்து அவர்களுடைய ஒரு கொள்கைகள் வந்து சரியா இல்லை. அப்படிங்கிறப்ப வெளியுறவு சம்பந்தப்பட்ட உலக சம்பந்தப்பட்ட வெளியுறவு கொள்கை எவ்வாறு இருக்க முடியும்? அங்கேயே வந்து அவர்கள் வந்து என்ன பண்றது? ஆமா, 2ஆம் கட்டமாக 4ஆம் கட்ட ஒரு மனதோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில வந்து இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே எக்ஸப்ட் பூடானை தவிர, ஆமா, வங்கதேசம் இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு இங்க ஹசீனாவுக்கு ஆதரவு கொடுத்தனால அவருக்கு எதிர்ப்பாக திருப்பி கொண்டார்கள். அதன் அடிப்படையில வந்து பூடானை தவிர இந்தியாவை சுற்றி அனைத்து நாடுகளுமே நமக்கு ஆதரவு இல்லாமல் எந்த நேரத்தில் நிலத்தை நம்முடைய அபகரித்துக் கொள்ளலாம், இந்திய நிலத்தை அபகரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இந்தியாவினுடைய ஒரு வெளியுறவு கொள்கை பிஜேபி கட்டாயமாக மாற்ற வேண்டும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இனிமே வரும் காலங்களிலாவது மாற்றி அமைச்சு ஆளக்கூடிய இந்த 5 வருஷத்திலேயாவது, ஆமா, வெளியுறவு கொள்கை அடிப்படையில சொல்ல அந்த ஆப்கானிஸ்தான், நேபாளம், மியான்மர்
அப்புறம் வங்காளதேஷ் எல்லாத்திலையுமே வந்து நட்புறவு கொள்கையாக கொண்டு வர வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி இந்தியாவுடைய செயல்பாடு பிஜேபி அரசால் மாற்றி அமைக்கப்படும் என்பதை இந்திய மக்கள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம் அவர் ஆளக்கூடிய 5 வருஷம் எந்த அளவுக்கு ஆளா போகிறாங்க. 10 வருஷம் வந்து ஒண்ணும் இல்லை. ஆமா, வெளியுறவு கொள்கையால் வந்து நட்பு நாடுகள் சிதைந்து போனதான் மிச்சம். வரும் 5 வருடங்கள் அவர் எவ்வாறு ஆளப் போகிறார் என்பது வரும் காலங்கள் பதில் சொல்லும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.